வணக்கம் நண்பா. இப்போ நம்ம ஃபைனலி ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கைக்கு GoPro வந்துட்டு. ஸோ என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா 12 பிளாக் கலர் எடிஷன். ஸோ இதுக்குள்ளே என்னலாம் இருக்குன்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன், என்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ எது இம்பார்ட்டன்ட் அதை உங்களுக்கு காணிக்கிறேன். இதில் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் குயிக் ஆப்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த குயிக் ஆப் மொபைலை கனெக்ட் பண்ணி அதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் மெயின் கான்செப்ட் என்னென்னா GoPro லோகோ, அதாவது இது ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு நல்லா வண்டியில் இதிலே ஒட்டதாக இருந்தால் ஒட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா GoPro அன்பாக்ஸ் பண்ண அப்புறம் என்னென்னு பாருங்கள். இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஜர் கூட டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா மவுண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன மவுண்ட்னா பைக்கில் எதாவது ஒட்டுறது இல்லை ஹெல்மெட்டில் ஒட்டுறது மவுண்ட் அண்ட் லாக் செட்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. எண்டரோவில் ஒரு பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆசைப்பட்ட GoPro என்ன இருக்குங்க. இதுதான் GoPro எடிஷன். ஸோ இதான் ஃபைனலி நம்ம 12 பிளாக் வாங்கியிருக்கோம். ஸோ பாருங்கள், இது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. டாப்பில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் லெஃப்ட் சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் பேட்டரி அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். இந்த லாக் செட் ஒன்று இருக்கும் பாருங்கள். இதை கீழே புஷ் பண்ணிவிட்டு மேலே தூக்குனீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே தான் பேட்டரி போடணும். SD கார்டு ஸ்லாட் ஒன்றும் பேட்டரியோடைய பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. ஸோ இதில் பேட்டரி போடுங்க. SD கார்டு ஸ்லாட்டில் இதில் போடுங்க. இது டைப் சிக்கு அட்டாச் பண்ணக்கூடிய பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் சார்ஜ் கூட இருந்தால் போடலாம், இல்லைன்னா நம்ம மீடியா மோடு அட்டாச் பண்ணால் தான் அட்டாச் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அதேமாதிரி புல் பண்ணி டவுன் பண்ணிங்கன்னா இங்கே லாக் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கேமரா லென்ஸ்னால் இதில் வருது. ஸோ சைடில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மோடுன்னு கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஆன் ஆஃப் பண்ணோட ஸ்விட்சிங் இது. இதில் மோடும் கொடுத்துருப்பாங்க. இது யூஸ் பண்ணிடலாம். ஸோ டிஸ்பிளே நல்லா இருக்குங்க, குவாலிட்டிலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டு கூட அட்டாச் பண்ண மவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அட்டாச் பண்ணி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது போக சென்டரில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த த்ரெட் எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதாவது மொபைல் ஹோல்டர் மாதிரி ஹோல்டர் வச்சுருப்பீங்களா, அதில் நம்ம கனெக்ட் பண்ணி பிளாக் பண்ண மாதிரி த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் அதை ஆன் பண்ணி காணிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ GoPro ஆன் ஆகிருக்கும், பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ GoPro ஆன் ஆகிட்டுங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 5K வரைக்கும் நம்ம ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 5K வரைக்கும் நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சரிஸ் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மைக் ஒன்றுங்க, போயா மைக்கில் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா 3mm ஜாக் பின் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இம்பார்ட்டனாக மைக் அடாப்டருங்க. இந்த மைக் அடாப்டர் இம்பார்ட்டன்ட். மீடியா மூணு ஒரு அடாப்டர் இருக்குது. அதுக்கு நீங்கள் வாங்க தான் உங்களை அதை யூஸ் பண்ணிடலாம். ஸோ இது இப்போ நம்ம இப்போதைக்கு இது வாங்கியிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் குவாலிட்டி பயங்கரமாக வரும் இது யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜர் ஒன்று வாங்கியிருக்கோங்க. இதுக்குள்ள என்னெல்லாம் எண்டோரா பேட்டரி டபுள் பேட்டரி கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு காணிக்கிறேன். இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் டைப் சி கனெக்ட் பண்ணி சார்ஜ் போடுறது மாதிரி இருக்கும். எண்டோரா பேட்டரி 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க GoPro 12 உள்ள அன்பாக்சிங். ஸோ இப்போ என்ன விளாக்ஸில் எல்லாமே கண்டினியூ பண்ணி பார்க்குறோம். ஸோ இனிமேல் ஒவ்வொரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாட்டு GoPro 12 அன்பாக்சிங் முடிஞ்சு இப்போ ஃபைனல் டச் என்ன பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் மாட்டிக்கிட்டு நம்ம அவுட்டோரில் எப்படி இருக்குங்கிற விசிபிலிட்டி ஃபுல்லாக உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.